பாடப்பரப்பிலும் மிக கவனமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அந்த வகையிலே கோட்டக்கல்வி அலுவலகங்கள் சிலவற்றை உள்ளடக்கியதாக காணப்படும் கல்வி அலுவலகம் எது? அடிப்படையில் கோட்டக்கல்வி என்று அவங்களுக்கு தெரியும். பாடசாலையினுடைய கல்வி கட்டமைப்புகள் அதாவது கோட்டத்திலே தான் ஆரம்பிக்கின்றன. ஒரு பாடசாலைகள் பலவை சேர்ந்து கோட்டமாக கோட்டக்கல்வி அலுவலகம் ஒன்றை நிறுவியிருக்கும் போது தெரியும், கோட்ட மட்டம் என்று சொல்வார்கள். அதே போன்று அதனை கோட்டங்கள் சிலவற்றை உள்ளடக்கியதாக வலய கல்வி அலுவலகம் இருக்கும். கோட்டக்கல்விக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் பொறுப்பாக இருப்பார். இவர் வலய கல்வி பணிப்பாளருக்கு வகை கூறுகின்றவராக அறிக்கை எடுக்கின்றவராக இருப்பார். இவருடைய கோட்டக்கல்வி அதிகாரியுடைய பிரதான பணிமனையாக அதிகமாக அறிக்கையிட்ட பணிமனையாக வலய கல்வி பணிமனை இருக்கும். வலய கல்வி பணிப்பாளரும் அவரோடு சார்ந்த உத்தியோகத்தர்களும் அங்கே இருப்பார்கள். அந்த பிரிவுக்குடைய அத்தனை பாடசாலைகளுடைய அதாவது மாகாண மட்ட மற்றும் தேசிய மற்ற பாடசாலைகளுடைய அத்தனையுடைய நிர்வாகங்களுமே வலய கல்வி பணிமனையினால் தான் மேற்கொள்ளப்படும். வலய கல்வி பணிமனை பெரும்பாலும் இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரத்தினைச் சேர்ந்த தரம் ஒன்றுக்குரிய தரம் ஒன்றைச் சேர்ந்த வலய கல்வி பணிமனையுடைய வலய கல்வி பணிப்பாளர் தரம் ஒன்றைச் சேர்ந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் தரம் ஒன்றைச் சேர்ந்தவராக பெரும்பாலும் இருப்பார். அவர்களிலே ஒவ்வொரு பிரிவுக்கும் சார்பாக ஏனைய உதவி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள் அங்கே இருப்பார்கள். கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் தன்னுடைய கோட்ட மட்டத்தில் இருக்கின்ற பாடசாலைகளை மேற்பார்வை செய்து அந்த நடவடிக்கை சம்பந்தமாக அறிக்கையிடுவராக இருப்பார். இந்த வலய கல்வி பணிமனையின் கீழே மாகாண பாடசாலைகளும் மத்திய பாடசாலைகளும் உள்ளடங்கும் என்று கூறிக்கொள்கிறேன். வலய கல்வி அலுவலகங்களானவை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஆலோசகர்கள், கல்வியுடன் தொடர்புடைய ஏனைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரையும் ஒன்றிணைத்து மனித வளத்தினுடைய உச்சபட்ச சேவை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற மனித வளத்தினை உச்சபட்சமாக பயன்படுத்தி அந்த கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளும் இன்னொரு புரோகித்தி செயற்பாடுகளையும் நெறிப்படுத்துகின்ற விருத்தி செய்கின்ற ஒரு பிரதான அலுவலகமாக கோட்டக்கல்வி அலுவலகங்களும் வலய கல்வி அலுவலகங்களும் செயற்படும். பெரும்பாலான அதாவது பணியாளர்கள் வலய கல்வி அலுவலகங்கள் தான் இருப்பார்கள். விசேட குறிக்கோள் ஒன்றினை அடைந்து கொண்டதற்காக தன்னகத்தே காணப்படும் ஆற்றல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு முன்பதாக நான் வலய கல்வி அலுவலகங்கள் பற்றி சொல்ல வேண்டும். வலய கல்வி அலுவலகங்கள் இப்போது 100 வலய கல்வி அலுவலகங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றன. 100 வலய கல்வி அலுவலகங்கள். சில வேளையே அது நீங்கள் ஏதேனும் ஒரு வலய கல்வி அலுவலகம் புதிதாக உருவாக்கப்பட்டால் 101ஆக மாறும். அது அப்டேட்டை பொறுத்து மாறும். இதுவரையில் 100 அலுவலகங்கள் இருக்கின்றது. இறுதியாக உருவாக்கப்பட்டது கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி அலுவலகமாகும். இரண்டாவது, விசேட குறிக்கோள் ஒன்றினை அடைந்து கொண்டதற்காக தன்னகத்தை காணப்படும் ஆற்றல்கள் எவ்வாறு அழைக்கப்படும் என்கின்றது. அதாவது தேர்ச்சி என்று அழைக்கப்படும். அதைத்தான் தேர்ச்சி என்று குறிப்பிடுவார்கள். நீங்கள் தேர்ச்சி என்றால் என்ன என்கின்ற கேள்வி வினா உங்களுக்கு தொடுக்கப்பட்டால் வரைவிலக்கணமாக இந்த கேள்வி, அதாவது விசேட குறிக்கோள் ஒன்றினை அடைந்து கொள்வதற்காக தன்னகத்தை காணப்படும் ஆற்றல்கள் என்று நீங்கள் இது பண்ணிக்கொள்வதாக சொல்லிக்கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆசிரியர்கள் பல்வேறு பாடநெறிகளை பின்பற்றிய போதிலும் அவர்களை உயிரோட்டமுடைய வான்மையாளராக்குவதற்கான மத்திய நிலையமாக விளங்குவது ஆசிரியர் மத்திய நிலையமாக விளங்குவது. பல்வேறு பாடங்களை பின்பற்றுவது அவர்களை உயிரோட்டமுடைய வான்மையாளராக. அப்போ ஆசிரியர் வான்மை நிலையம் அவ்வாறு வான்மை விருத்தி செயற்பாடுகளுக்கான பல்வேறு அமைப்புகள் காணப்படுகின்றன. வான்மை விருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற. ஆனாலும் உண்மையிலேயே இந்த கேள்வி என்றால் உண்மையிலேயே அவர்களை வான்மையாளராக்குகின்ற மத்திய நிலையமாக செயற்படுவது பாடசாலை. அதற்கான விடை பாடசாலை என்று குறித்து கொள்ளுங்கள். பாடசாலை உள்ளக சமூகத்தில் உள்ளடங்குவது. பாடசாலை உள்ளக சமூகத்தில் உள்ளடங்குவோர் யார் என்று சொன்னால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். பாடசாலை உள்ளக சமூகத்தில் உள்ளடங்குவோர்: 1 அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் முகாமைத்துவ அணியினர் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள்.
ஐந்தாவது கேள்வி, பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனம். பாடசாலை மட்டத்திலே இலங்கை பூராகவுமே ஆசிரியருடைய வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக நிதி உதவி வழங்கி வருகின்றது. அதிகமாக பாடசாலைகளோடு உங்களுக்கு தெரியும் செயற்பாடுகின்ற தொடர்புக்கு செயற்படுகின்ற நிறுவனம் என்று சொன்னால் அது யுனிசெஃபாகத்தான் இருக்கும் மிக அதிகமாக. ஆனால் இந்த வாண்மை அபிவிருத்தி ஆசிரியருடைய வாண்மை பாடசாலை மட்ட ஆசிரியருடைய வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டத்துக்காக நிதி வழங்குவது உலக வங்கியாகும். ரைட். உலக வங்கி வந்துட்டு அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளில் கல்வி வளர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பங்காளராக காணப்படுற அந்த வேலை 189 அங்கத்துவ நாடுகளுக்கும் 90 நாடுகளில் 189 அங்கத்துவ நாடுகளில் 90 நாடுகளில் கல்வியை முன்னேற்றத்துக்கு மிக பிரதானமான காரணம் வகிக்குது. அந்த நாடுகள் அதிகமாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அல்லது நடுத்தர மட்ட அபிவிருத்தியான நாடுகளுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுத்து கல்வி ரீதியான முன்னேற்றங்களுக்கு செயற்பட்டு வருகிறது உலக வங்கி. அதை தவிர அதிகமாக செயற்படுற மற்ற அமைப்புன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். உலக யுனிசெஃப் ஐநாவோட சம்பந்தப்பட்டதாக யுனிசெஃப் அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சைல்ட் எஜுகேஷன். ரைட். கிளியர் தானே? பிள்ளைங்களாட்டி சொல்லுவாங்க, சவுண்ட் பிள்ளைங்க. பாடசாலை மட்ட SLOF என்பதன் விரிவாக்கம். SLOF என்பதன் விரிவாக்கம் சாரி, அது டைப் பண்ணப்பட்டு SLQF. ஓகே, SLQF ஸ்ரீலங்கன் குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க், இலங்கை தகைமை சட்டகம்னு சொல்லி தமிழில் வரும். இலங்கை தகைமை சட்டகம். ரைட். ஐந்தாவதுக்கான விடை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஐந்தாவதுக்கான விடை கேட்டிருக்கீங்க. ஐந்தாவதுக்கான விடை உலக வங்கி. ரைட். அதோட நான் விரிவாக சொன்னேன். நீங்கள் சரியாக லிசன் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா மற்ற விடயங்களையும் நோட் பண்ணுவீங்க. ஒரே வரியில் ஒரே சொல்லில் உங்களுக்கு விடை தந்துட்டு போனால் பிரயோஜனம் குறைவாக இருக்கும் தான் மற்ற விஷயங்களையும் தொட்டு போகிறேன் உங்களுக்கு. ரைட். அதோட நீங்கள் கல்வி சம்பந்தமான விடயங்கள் நான் அதோட சொல்லிக்கொண்ட உலக வங்கியோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 4வது கோலாக குவாலிட்டி எஜுகேஷன் என்கிற ஒரு விஷயம். ரைட். அதாவது தரமான கல்வியாளருக்கு உறுதிப்படுத்துகிற நோக்கில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள அனைவருக்கும் ரைட் வாழ்நாளில் கற்றல் வாய்ப்புகளை வழங்குதல் சம்பந்தமாக இருக்கு. ரைட். அந்த இதை கொஞ்சம் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. கோல்ஸில் வந்துட்டு நீங்கள் அதோட இதை மட்டும் இல்லாமல் செல்லியஸுக்கு தயாராகிறார்கள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG 2030 அந்த கோல்கள் அத்தனையும் நீங்கள் பார்த்துட்டு போகிறது பிரயோஜனமாக இருக்குது. ரைட். இப்போ மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் 189 தலைவர் அஜய் பங்காங்கிறதா உலக வங்கியோட மேலதிக தகவல்கள். ரைட். மெம்பர் உறுப்பு நாடுகள் 189, தலைவர் அஜய் பங்கா, இந்தியாவை சேர்ந்தவர். ரைட். உலக வங்கியோட இலங்கைன்னு சொன்னால் நாங்கள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை இது கொண்ட இலங்கைக்கு வந்துட்டு உலக வங்கி வந்துட்டு பல அவசரமான தேவைகள் மற்றும் அந்த இலங்கையுடைய பொருளாதார எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு உதவிகளை இலங்கை செய்து வந்தது. ரைட். அந்த வகையில் IMFும் உலக வங்கியும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிறுத்துவதற்காக செயற்பட்டு வர்ற ஒருங்கிணைந்து ஆனால் ரெண்டும் வெவ்வேறான நிறுவனங்கள் என்பதை அமைச்சர். 6வது கேள்வி SLTF ஸ்ரீலங்கா குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க். ரைட். இலங்கை தகமை சட்டகம்ங்கிறது தேசிய அளவில் உயர்கல்வி தகமைகளுக்காக எழுதி கொள்ளுங்கள்.
தேசிய அளவில் உயர்கல்வி தகமைகளுக்காக வழங்கப்படும் ரைட் கட்டமைப்பாகும். பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா குவாலிட்டி ஃப்ரேம்வேக் வந்துட்டு பொருந்தும். ரைட் அவங்களுக்கு அதாவது ஏனைய பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்காக வேண்டி எங்களை கல்வி இதை குவாலிட்டியை நிர்ணயிப்பதற்காகவும் அந்த குவாலிட்டியை வந்துட்டு பேணுறதுக்காகவும் இந்த தலைமைச் சட்டகம் அவங்களுடைய அந்த தலைமைச் சட்டகம் வந்துட்டு பேணப்பட்டு இந்த தலைமைச் சட்டத்துக்கு உள்ளடங்குகின்ற பொழுதுதான் மற்றும் தனியார் மற்றும் பொது உயர்கல்வி நிறுவனங்களுக்காக அனுமதிகள் வழங்கப்படும். ரைட் 7வது குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். மைக்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்க. சவுண்ட் இது பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்டாக ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது தமிழில் இருக்கிறது தான் சரி. குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஓகே ரைட். பிள்ளைக்கு தனது சூழலில் வாழ்வதற்கான அனுபவங்களை வழங்குதல் கல்வி என்ற கூற்றை கூறியவர். அதாவது பிள்ளைக்கு தனது சூழலில் வாழ்வதற்கான அனுபவங்களை வழங்குவதே கல்வி என்ற கூற்றை கூறியவர் ரைட் ஜோன் டூ. எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க ஜோன் டூஇ. 8வது சமூக தேவைகள் சமூக எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவதை இலக்காக கொண்டு கல்வியை ஒழுங்கமைத்தலும் நடைமுறைப்படுத்துவதுமான கல்வி சமூக மைய கல்வி என்று சொல்லப்படும். அதாவது உங்களுக்கு சமூக கல்வி மைய கல்வி என்ன என்று கேட்டாலும் நீங்கள் இந்த வரைவிலக்கணத்தை எழுத வேண்டி வரும். சமூக தேவைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவதை இலக்காக கொண்டு கல்வியை ஒழுங்கமைத்தலும் நடைமுறைப்படுத்துவதுமான கல்வி. ரைட் 7வதுக்கு ஆன்சர் கேட்டிருக்கீங்க. 7வதுக்கு ஆன்சர் ஜோன் டூஇ. ரைட் ஜோன் டூஇ. 8வது சமூக மைய கல்வி. 9வது கல்வி செயல் ஒழுங்கிற்கும் பாட உள்ளடக்கத்திற்கும் முறைமையொன்றிற்கும் மற்றும் கல்வியின் வேறு துறைகளுக்கும் உரிய எண்ணக்கருக்கள் பிரச்சனைகள் தொடர்பான கருத்துக்களின் தொகுப்பு. ரைட் கல்வி தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நோட் பண்ணிக்கணும். கல்வியின் குறிக்கோள்கள் முறைகள் கொள்கைகள் நோட் பண்ணிங்கன்னா தான் பிரயோஜனம் உங்களுக்கு ஒரு தரம் ஞாபகமாக வரும். கல்வியின் குறிக்கோள்கள் முறைகள் கொள்கைகள் வடிவங்கள் என்பவற்றை உள்ளடக்கி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ரைட் 10 சாக் வலய நாடுகளில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு. இந்த சாக் வலய நாடுகளில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடுங்கிறத மட்டும் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அனைத்து நாடுகளில் சாக் சம்பந்தமான நாடுகள் தெற்காசிய நாடுகளில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு, உலகில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு, அதை மாதிரி கூடிய நாடு, இதுகளை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டி வரும். சாக் தெற்காசியா ஆசியா மற்றும் உலகம் இந்த அடிப்படையில் உங்களுடைய தரவு சேகரித்தல் இருந்தால் நல்ல அதில் கூடிய நாடு குறைந்த நாடுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதை சொல்கிறதுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு நாங்கள் போட்டிருந்தோம். சாக்குலை நாடுகள் கல்வி விகிதம் குறைந்த நாடு ஆப்கானிஸ்தான். ரைட் அதுகளோட நீங்கள் பார்க்கும்போது அந்த நாடுகளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸிலும் ஏனைய மனித அபிவிருத்தி சுட்டிகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். என்னென்ன சுட்டிகள் குறியாட்டிகளை கொஞ்சம் பார்க்கணுங்கிறத உங்களுக்கு இரவைக்கு போடுறது. ரைட் 11
அறிவு பொருளாதார சுட்டி மூலம் வகை குறிக்கப்படுபவை யாவை? ரைட், அறிவு பொருளாதார சுட்டி மூலம் வகை குறிக்கப்படுபவை யாவைன்னா ஒன்று கல்வி, 2 பயிற்சி, 3 அபிவிருத்தி. 2022-23 ஆண்டு தரவுகளின் படி அறிவு பொருளாதார பட்டியலில் ரைட் இலங்கை 79ஆம் ஆண்டு 79வது ரேங்கில் இருக்கின்றது. ரைட், 2022-23 ஆண்டு தரவுகள் அடிப்படையில் இலங்கை 77வது நிலையிலே 79வது நிலையில் இருக்கிறது. முதலாவது நிலையில் இருக்கின்றது சுவிட்சர்லாந்து. மொத்தமாக 133 நாடுகள் ஒரு 3 மினிட்ஸாக வாங்க முடியும். ரைட்டு, சொல்லி போகும்போது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் 80 கேள்விகள் இருக்கு, நேரம் போதாமல் போகும். மற்ற நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கும் அதோட உங்களுக்கு ஏனைய அடுத்த கிளாஸஸ் இருக்குது. நான் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. 18வதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சமூக மைய கல்வின்னு. 9வது கல்வி தத்துவம், அதாவது கல்வியின் குறிக்கோள்கள், முறைகள், கொள்கைகள். குறிக்கோளுங்கிறது மிஷன் என்ன, முறைகளுங்கிறது என்ன சிஸ்டம், அடுத்தது கல்வி எஜுகேஷன் பாலிசி, இந்த 3 அதோட வடிவங்கள் என்ன ஃபார்மட், இந்த 4ஐயும் உள்ளடக்கிய நடைமுறைப்படுத்தப்பட அதான் கல்வி தத்துவம். ரைட், அப்போ ஆப்கானிஸ்தான் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட், 11வது கல்வி மற்றும் பயிற்சி மற்றும் அபிவிருத்திங்கிற 3 விஷயங்களும் சொல்லியிருந்தேன். அந்த 3 விடயங்களும் தான் பொருளாதார சுட்டி மூலம் வகை குறிக்கப்படுகின்ற விடயங்கள். அறிவு பொருளாதார சுட்டி மூலம் இந்த 3 வகை குறிக்கப்படும். அந்த அடிப்படையில் 79ஆம் நிலையில் இலங்கை இருக்கிறது. உலகில் 133 நாடுகள் பட்டியலில். ரைட், அதில் முதலாவதாக சுவிட்சர்லாந்து இருக்கிறது. அறிவு பொருளாதார சுட்டின்ற முதல் 5 நாடுகளும் அதாவது டொப் நாடுகளாகவும் கடைசி 5 நாடுகளும் லீஸ்ட் நாடுகளாகவும் வகை குறிக்கப்படுகிறது. ரைட், 12வது இலங்கையில் சாரணர் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர் விருது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி சாரணர் விருது. ரைட், ஜனாதிபதி சாரணர் விருது. உலக சாரணர் இயக்கத்தினுடைய முன்னோடி உங்களுக்கு தெரியும், அதிகமாக பவல் பிரபுங்கிற அவர் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பெண் சாரண இயக்கத்தினுடைய முன்னோடியும் பேடல் பவல்ங்கிற லேடி. ரைட், அது ரைட். 13வது நீங்கள் அதோட சாரணர் இயக்கம் அப்படி நான் உங்களுக்கு சொன்னதோட நீங்கள் சாரணர் இயக்கம் சார்பானதெல்லாம் ஒரு சின்ன கூகுளில் அடிச்சுட்டீங்கன்னு சொல்லிச்சுனால் உடனே சாரணர் இயக்கம் சார்பான விடைகள் உங்களுக்கு வந்துவிடும். ரைட், இப்போ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உலகின் மிக பழமையான முதலாவது பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நாடு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆரம்ப பல்கலைக்கழகம், இலங்கையினுடைய முதலாவது பல்கலைக்கழகம். ரைட், இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, இலங்கையினுடைய எத்தனை தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்குது, இந்த விடயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகும்போதுக்கான உங்களுக்கு சொல்லப்படுற விடயங்கள். நான் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கானவர்களுக்கு அதிகமான அந்த விடயங்களை பின்னிதிகளில் தொகுத்து கொடுப்பேன் உங்களுக்கு. இது 2வது என்ற நான் இதில் நீங்கள் எப்படியும் அதிகமானவர்கள் இந்த அறிவு பெற்றிருப்பீங்க செல்லியை சாகுங்கிறதால இது 2 வகுப்புகளோடு நான் உங்களுக்கு இதை மட்டுப்படுத்தியிருந்தேன். என்னால் மற்ற விடயங்களில் தான் நீங்கள் கடுமையாக பின்பற்றிருந்தீங்கன்னு இன்றைக்கி உணர்ந்ததால் தான் நான் அந்த வகுப்புகளை போட்டேன். இதெல்லாம் நீங்கள் அதிகமானவர்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 40க்கும் 60க்கும் விதமான நிலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத மற்றும் சில விடயங்கள் என்னால் உங்களுக்கு சொல்லப்படும். அதனால தான் இதை குறைத்து இது பண்ணிக்கொள்கிறேன். இருக்கிற நாட்களில் இன்னொரு தரம் நீங்கள் மிக வேகமாக உங்களோட இருக்கிற அத்தனை ஜிகே எஜுகேஷன் ஒரு தரம் நீங்கள் சேவிங் செய்து கொண்டு போனீங்கன்னா சரி. மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் செய்து கொள்ளுங்கள். இந்த இருக்கின்ற உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. நான் ஏனைய விடயங்கள்லாம் உங்களுக்கு நான் யூடியூப்லையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்கில் அனுப்பப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை கூடுதலாக நீங்கள் பின்னடைவதாக இருந்தால் அந்த பாடத்தால் பின்னடைவீங்க. மற்றவங்களை விட நீங்கள் எழும்புறதா இருந்தாலும் அந்த பாடத்தால் நீங்கள் எழும்புவீங்க. உங்களோட ரிசல்ட் வந்தது நீங்கள் அதை நீங்கள் சொல்லுவீங்க சார். ரைட், 13வது உலகின் மிக பழமையான முதலாவது பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நாடு. ரைட், இத்தாலியினுடைய பொலக்சனாங்கிற யூனிவர்சிட்டி. ரைட், பொலக்சனா யூனிவர்சிட்டி. ரைட், 14வது பாடசாலை ஒன்றின் சிற்றுண்டிச்சாலை நிர்வகிப்பது. பாடசாலையினுடைய ஒவ்வொரு பாடசாலையிலுமே ஒரு பாடசாலை சிற்றுண்டிச்சாலை குழு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சிற்றுண்டிச்சாலை பாடசாலை நிர்வகிக்கும். அந்த பாடசாலை ஒரு வருடம் சிற்றுண்டிச்சாலைக்கான கேள்வி மனு கோருவார்கள். கேள்வி மனு கோரி அதிலே விலை மற்றும் இணைய தரங்களை பரிசீலித்து அந்த பாடசாலை சிற்றுண்டிச்சாலை குழு
அதிபருடைய ஒப்புதலோடு அந்த பாடசாலை சிற்றுண்டியை நடத்தி செல்வதற்கான ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும். ரைட். 15வது ஒன்றோடொன்று தொடர்பட்ட வலைப்பக்கங்களின் திரட்டு வெப்சைட். இந்த வெப்சைட் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கல்வி சார்பான இணையதளங்களை நீங்கள் பார்வையிட வேண்டி வரும். ரைட். அப்படி அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், சில வேளையில் ஆசிரியர் பரீட்சையிலேயே கிழக்கு மாகாணத்தினுடைய மினிஸ்ட்ரியினுடைய இணையதளத்தினுடைய முகவரியை எழுதுமாறு கேட்கலாம். ரைட். கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லிக்கொள்ளலாம் போகும் உங்களுடைய திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜனாதிபதி சாரணர் விருது, அதற்கான விடை ஜனாதிபதி சாரணர் விருது. ரைட். அதான் 12வதுக்கான விடை. நான் மெசேஜையும் பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரவாயில்லை, விளங்காயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட். நான் தற்போது பார்த்துக்கொண்டு 15வது ஒன்றுடன் தொடர்பட்ட வலைப்பக்கங்களின் திரட்டு விடை வெப்சைட். ரைட். அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய, அதாவது கல்வி அமைச்சினுடைய www.moe.gov.lk, ரைட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய முகவரி. ரைட். அதே மாதிரி பரீட்சை திணைக்களங்களுடைய முகவரியும் உங்களுக்காக கற்றுக்கொள்ளலாம். அதிகமாக அது நீங்கள் தேடுகின்ற பரீட்சைக்காக தேடுகின்றதாக தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். www.doe டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் doe.nets.lk என்பதுதான் அதனுடைய இதுகள். அதே போன்று நீங்கள் கல்வி வெளியீட்டகம் அதனுடைய இணையதளங்களையும் இணையதள முகவரிகளையும் தெரிந்து கொள்வது நன்று. 16வது இலக்கியத்துறைக்கு வழங்கப்படும் பிரபல விருதான புக்கர் விருது. ரைட். அதாவது மேன் புக்கர் விருது எந்நாட்டிலிருந்து வழங்கப்படுது. மேன் புக்கர் விருது என்று சொல்வார்கள். அது 16வதுக்கான விடை இங்கிலாந்து நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்றது. அதே போல் நீங்கள் இலக்கியத்துறையை கண்டு செலுத்தினால் நீங்கள் அதாவது 2023 மேன் புக்கர் விருது என்று சொல்லினால் உங்களுக்கு தெரியும். ரைட். ப்ராப்பர்ட் சாங் என்று சொல்கிற ரைட் வின்னர் வந்துட்டு ப்ராப்பர்ட் சாங்னு சொல்கிற போல் லிஞ்ச் என்பவர் ரைட் பெற்றுக்கொண்டிருக்கார். இவ்வாறான விடயங்களை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். சில விடயங்களை நான் உங்களுக்கு அதை காட்டுக்கொண்டிருக்கேன். புக்கர் அவார்டு 2023 ஆண்டு ரைட் ஆண்டிற்கான புக்கர் அவார்ட் பிரைஸ் வந்துட்டு அயர்லாந்து எழுத்தாளர் போல் லிஞ்ச் என்பவருக்கு அவருடைய ப்ராப்பர்ட் சாங் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டது. ரைட். புக்கர் அவார்டு. ரைட். 2022 ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த ரைட் செஹான் கர்ணா திலகவதி. ரைட். செஹான் கர்ணா திலகவதி அவருடைய 3வது நாவலான ரைட் 3வது நாளான 7 மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா என்கின்ற ரைட் 7 மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா என்கின்ற நாவலுக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறான கல்வியில் சில வேளை கேட்கப்படும், எதிர்பார்க்கப்படும். நீங்கள் இலங்கையைச் சேர்ந்த என்பதால் 2022 ஆண்டுக்கான விருதினை அவர் பெற்றிருந்தார். ரைட். அதாவது அடுத்தது ஆங்கிலத்திலிருந்து பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து வெளியிடப்படும் நாவல்களுக்கு இந்த விடயங்கள், அதாவது ஆங்கில மொழியாக இருக்கணும். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் இந்த புத்தகம் வெளியிடப்படுவதற்கு தான் இந்த புத்தகம் இது வழங்கப்படுகின்றது. அதே போல் நீங்கள் ஒஸ்கார் விருது, நோபல் பிரைஸ் என்கின்றதை நீங்கள் 2023 வழங்கப்படுகின்ற விருதுகளை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். நோமலாக அதில் எல்லா வகையானதும் அல்ல. உங்களுக்கு விளங்கும். உதாரணமாக தயாரிப்பாளர், சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், இவ்வாறான விடயங்களை பார்த்து அல்லது அதில் ஏதேனும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இருந்தால், கல்வி சார்பான திரைப்படமாக இருந்தால், சிறிய திரைப்பட விழாக்களில் அந்த திரைப்படங்களுக்கு வழங்குகின்ற விருதுகளுக்கும் அதிகமாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 17வது சர்வதேச கல்வி தர தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது என்றால் ரைட் அக்டோபர் 14. இப்போ நீங்கள் சர்வதேச கல்வி தர தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை போன்று இந்த ஆசிரியர் தினங்கள் உங்களுக்கு தெரியும். அதே போன்று மகளிர் தினங்கள், சிறுவர் தினங்கள், இந்த வாரான தினங்களை நீங்கள், அதாவது சுற்றாடல் தினங்கள், அவ்வாறான தினங்களை நீங்கள் பார்த்துவிட்டு செல்ல வேண்டி வரும். ரைட். தமிழ் அகராதி நாள், அதாவது தமிழ் அகராதி நாள் வந்து வீரமாமுனிவர் பிறந்த தினம். அதாவது இவர் தான் பிறந்த நவம்பர் 18. சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் 17. ரைட். தமிழ் அகராதி நாள் ரைட் வீரமாமுனிவர் பிறந்த தினம், அதாவது நவம்பர் 18. சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் 17.
சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நினைவற்றை தேடி இது பண்ணிக்கொள்ளுங்கள். 18வது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற நூலின் ஆசிரியர் ரைட் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு ஒரு சுதந்திர இந்தியாவுடைய முதலாவது பிரதமர். 1947 1964 இடைப்பட்ட காலப்பகுதியிலே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர். 1947 1945 காலப்பகுதியில் நேருவின் சிறை காலத்தில் தான் இந்த அவருடைய நூல் எழுதப்பட்டது. 42-45 காலத்தில் ஒரு சிறையில் இருந்தவாறு எழுதின நூல் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற நூல். 19வது பார்த்தோம்னா சிறுவர் துஷ்பிரயோகத்தின் 4 வகைகளும் இவை. ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். சிறுவர் துஷ்பிரயோகத்தின் 4 வகைகளும். ஒன்று தவிர்த்தல். ஒரு பிள்ளைய ஒரு தகுதியான பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையை தவிர்த்தல். ஒமிட் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது. அல்லது 2 உடல் ரீதியான துஷ்பிரயோகம், உங்களுக்கு தெரியும், தொடுகைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக. 3வது உளவியல் அல்லது மனவளர்ச்சி சார்பான துஷ்பிரயோகம், அவருடைய உளவியல் ரீதியாக தாக்கமடைய செய்வது அல்லது மனவளர்ச்சி சார்பான விடயங்களை அவர்களை என்னென்னு சொல்கிறது குன்ற வைப்பது தொடர்பான விடயங்கள் வரும். 4வது நேரடியாக சிறுவரோட பாலியல் துஷ்பிரயோகம். பாலியல் துஷ்பிரயோகம். முதலாவது தவிர்த்தல், அவங்கள அவாய்ட் பண்ணுற, ஒரு ஸ்கூலுக்கு அவங்கள எடுக்காமல் விடுறது சிறுவர் துஷ்பிரயோகமாக மாதிரி தான் தவிர்த்தல் என்று இருக்குது. அடுத்து உடல் ரீதியான துஷ்பிரயோகம். 2வது உளவியல் அல்லது மனவளர்ச்சி சார்ந்த துஷ்பிரயோகம். 4வது பாலியல் துஷ்பிரயோகம். சிறுவர் துஷ்பிரயோகத்தை அறிவிக்கின்ற ஹாட்லைன் 1929 119 போன்று இது 1929 1929 துஷ்பிரயோகத்தை அறிவிக்கின்ற ஹாட்லைன் நம்பர். 20 அறிவு பொருளாதாரத்திற்கான மிகச் சரியான வரைவிலக்கணம். அறிவு பொருளாதாரம் என்ன? அறிவும் ஆற்றலும் நிரம்பிய குழுவினரால் அறிவும் ஆற்றலும் நிரம்பிய குழுவினரால் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிப்படுத்தப்படலும் கட்டமைக்கப்படலும். அந்த வகையிலே அறிவுசார் மூலதனத்தை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி நுகர்வு முறை காணப்படும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளில் முதலீடு செய்யும் திறம் காணப்படும். இந்த 3 விடயங்களும் அறிவு பொருளாதாரத்தின் மிகச்சரியான வரைவிலக்கணம் ஒன்று. அறிவு மாற்றலும் நிரம்பிய குழுவினரால் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிப்படுத்தப்படலும் கட்டமைக்கப்படலும் தான் அதனுடைய வரைவிலக்கணமாகும். அந்த வகையில் அறிவுசார் பொருளாதாரத்தில் அறிவுசார் மூலதனத்தை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி நுகர்வு முறை காணப்படும். அந்த பண்புகளை சொன்னால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியில் முதலீடு செய்யும் திறன் அந்த அறிவு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். 21 போரின் பயங்கரத்தை காட்டும் குவேனிகா ஓவியத்தை வரைந்தவர். 21வது விடை பப்லோ பிக்காசோ. 1881 1973 காலப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஸ்பெயின் ஓவியர். பிக்காசாவினுடைய நாடு ஸ்பெயின். 22 இப்போ இந்த ஓவியங்கள் இருந்தபோது நீங்கள் மோனாலிசா வாரான பல ஓவியங்களையும் தற்போது புகழ்பெற்று வருகின்ற பல்வேறு ஓவியங்கள் தெரியும் தானே. கல்வி என்கின்ற பொழுது சித்தன் ஓவியங்களிலிருந்து இளைஞருடைய சீகிரியா போன்ற ஓவியங்கள் வரையும் அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டி வரும். 22 கல்வியின் மூலம் வறுமை இல்லாதவர்களுக்கு வழங்கும் ஐக்கிய நாடுகளின் முகவர் நிறுவனம். உலக வங்கி. ஐக்கிய நாடுகள் வறுமையை இல்லாத கல்வியின் மூலம் வறுமையை இல்லாதவர்களுக்கு உதவி வழங்குகின்ற ஐக்கிய நாடுகளின் முகவர் நிறுவனம். உலக வங்கி. 23 நேரம் அதிகமாக சென்று கொண்டிருக்காங்க. கொஞ்சம் வேகமாக இந்த விடைகளை உங்களுக்கு தந்துவிட்டு சொல்வேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 2003 2000 மற்றும் 2015 உட்பட்ட காலப்பகுதியிலே உலகளாவிய ரீதியிலான முறையில் இருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகளில், அதாவது இதற்கு முன்பதாக இருந்த தற்போது இருக்கின்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகளில் இலங்கையினால் முழுமையாக அடையப்பட்ட கல்வி இலக்கு எது என்று கேட்டால் 23வது விடை ஆரம்ப கல்வி 100% அடையப்பெற்றது. இலங்கை சகலருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரைமரி எஜுகேஷன் இலங்கை 100% வழங்கியிருந்தது. 2005 2015 வயதிலே மிலேனியம் அபிவிருத்தியினுடைய இலக்குகள். 2030க்குள் அடையப்பட வேண்டியது நிலைத்திருக்கும் அபிவிருத்தி இலக்குகள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் SDG இலக்குகள் தெரியும்
அதாவது எஸ்டிஜி இலக்குகள் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டி இருக்கும். மொத்தமாக 17 இலக்குகள் ஐக்கிய நாடு சபையினாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நோ பவர்ட்டி, அதாவது வறுமையை ஒழிக்கிறது, ஜீரோ ஹங்கர், வறுமை அதாவது பட்டினி விடயம் குட்கள் என்கின்ற பொழுது 4ஆவதாக தான் அந்த குவாலிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கின்றது. 5ஆவதாக குவாலிட்டி அதாவது ஜெண்டர் ஈக்குவலிட்டி என்கின்ற பெண்கள் சார்பான விடயம். அந்த வகை அந்த விதத்திலே தனியொரு சுட்டி, அது 4ஆவது இடத்திலே கல்வியினுடைய சுட்டியை வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் ஏனைய 17 சுட்டிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டு செல்ல வேண்டி வரும். இல்லை என்றால் 17 இலக்குகளும் நார்மலாக இருந்தால் சரி. ரைட். அடுத்தது 24ஆவது சிறுவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக செயற்படும் ஐக்கிய நாடுகளின் நிறுவனம். 24 கேள்விக்காக நீங்கள் அத்தனை சொல்லியிருந்தீர்கள். பாடசாலையோடு மற்றும் சிறுவர்களோடு பின்னிப்பிணைந்து செயற்படும் நிறுவனம் தான் யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ரைட் எமர்ஜென்சி ஃபண்ட், ரைட் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையுடைய சிறுவர் அபிவிருத்தி நிதியம். ரைட். இது 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் இதுக்கு யுனிசெஃபோட இணைந்து யுனிசெஃப் கீழே உறுப்பு நாடுகளாக இருக்குது. யுனிசெஃபினுடைய தலைமையகம் நியூயார்க், அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருக்குது. 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் வாசிக்க நேரம் இருக்காது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பரீட்சைக்கு தயாராகவர்கள் குறித்து வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அவசரமாக வாசித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது அதிகமாக சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற பேப்பருடைய, அதுவும் டபுள் என்ட்ரியாக வராமல் ஏதேனும் உங்களுக்கு புதிதாக தர வேண்டும் என்பதற்காக வடித்து தொகுக்கப்பட்டவை தான் இவை. ரைட். 25வது ஒவ்வொரு வருடமும் இலங்கையின் சனத்தொகையில் புதிதாக இணைந்து கொள்ளும் சிறுவர்களின் சராசரி எண்ணிக்கை. ஒவ்வொரு வருடம் இலங்கையின் சனத்தொகையில் புதிதாக இணைந்து கொள்ளும் சிறுவர்களின் சராசரி எண்ணிக்கை சராசரியாக 3,50,350,000 என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். சிறுவர் சனத்தொகையில் 3 லட்சம் பேர் இணைந்து கொள்வார்கள். எப்படி சார் கணக்குறாங்க? எதை இந்த சிறுவர் எண்ணிக்கையை தான் என்ன ஏதாவது மெத்தட் வச்சிருக்காங்க? சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நான் இலங்கையில் இப்போதைய இதுதான் இல்லை, இப்போ வந்துட்டு அனைத்து கோஆர்டினேட் பண்ணப்பட்டு இருக்கிறதால சனத்தொகையில் பிறப்பு பதிவு வீதங்கள் எல்லாம் டிஎஸ் ஆஃபீஸ் கூட பிறப்பு, அதாவது நேரடியாக ஒன்று டிஎஸ் ஆஃபீஸ் கூட எனக்கு உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் பதிவாங்க அல்லது வீடுகளில் பிறக்கிறது எதில் ஒன்றில் பதிவாங்க. அந்த பதிவுகள் கூட தான் கணக்கிடுவாங்க. எவரேஜ் ஆங்கக்குள்ள போன வருஷம் என்ன, இத்தனை வருஷம் என்னென்று ஒரு 5 வருஷத்தில் எவரேஜ் எடுத்து கணக்கிடுவாங்க. அதிகமாக நாங்கள் 10 வருடத்துக்கு ஒரு தரம் தான் சனத்தொகை கணக்கிடுவோம். அதில் சனத்தொகை தானே சிறுவர்கள்ங்கிறது வராது. ஸோ இந்த அடிப்படையில் வச்சு தான் சிறுவர்கள வயதிலேயே வச்சு எவரேஜாக எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கணக்கிடும். அதிலே அந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பதிவாளர் திணைக்களத்தின் ஊடாக அது கணக்கிடப்படும். பதிவாளர் திணைக்களத்தினுடைய பிரான்ச் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரதேச இடங்கள்லையும் நிறுவப்பட்டிருக்கு. அதனுடைய உபப்பகுதிகள் வைத்தியசாலைகளில் இருக்கு. ஓகே. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3,500,000. 26வது மாகாண வரலாற்றில் ஆசிரியர் முகாமைத்துவம் தொடர்பான விவரங்கள் அடங்கிய தரவுத்தள கட்டமைப்பை ஏற்படுத்திய முதலாவது மாகாணம், அதாவது மாகாண சபை. உங்களோட 9 மாகாணத்தில் கிழக்கு மாகாணம் தான் மாகாண வரலாற்றிலேயே ஆசிரியர் முகாமைத்துவம், சரியா டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அதாவது அவங்களுடைய அனைத்து விவரங்களையும் அடைய ஒரு தரவுத்தளத்தை அமைச்சிருக்காங்க கிழக்கு மாகாணம் தான். 27வது யுனெஸ்கோவின் கல்விக்கான நோக்கங்கள் 4 இவை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். லேர்ன் டு நோ அறிவுக்கான கற்றல், லேர்ன் டு டூ ரைட். அடுத்தது லேர்ன் டு லிவ் டுகெதர். லேர்ன் டு டூன்னா செய்வதற்கான கற்றல், அறிவுக்காக கற்றல், செயற்படுவதற்கான கற்றல். லேர்ன் டு லிவ் டுகெதர் ஒன்றாக அல்லது சேர்ந்து வாழ்வதற்கான கற்றல். லேர்ன் டு பி அது என்ன, அவ்வாறு கற்றது போல இருப்பதற்காக, ரைட், அவ்வாறு இருப்பதற்காக கற்றல்ங்கிற 4 விடயம் அதுதானே. டு நோ, டு டூ, டு லிவ் டுகெதர், டு பி, ரைட். 28வது சோக்ரட்டிஸின் கல்வி தத்துவம் எவ்வாறு அழைக்கப்படும்? ரைட். இதை நாங்கள் வாதமுறை கல்வி தத்துவம் என்று அழைப்போம். வாதமுறை கல்வி தத்துவம் சோக்ரட்டிஸுடைய கல்வி தத்துவம். ரைட். அந்த தத்துவ முறைகளிலே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அரிஸ்டோட்டில். 27வது விடை 27க்கு சொல்லியிருந்தேன்னா
4 தரம் சொல்லிவிட்டேன். திரும்ப சொல்கிறேன். லேர்ன் டு நவ், அதாவது அறிவுக்காக கற்றல், செயற்படுவதற்காக கற்றல், ஒன்றாக வாழ்வதற்கான கற்றல், அவ்வாறு இருப்பதற்காக கற்றல். ரைட்? ஓகே, நல்ல ஐடியா. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகினால் கடைசியில் கேட்கப்படும், எல்லாம் கேட்கப்படும். திரும்ப முன்னுக்கு இருந்து ஸ்கிப் பண்ணி போகணும். நீங்கள் அப்படியே கேட்டுவாங்க, பரவாயில்ல. அப்படி அவங்க கேட்கும்போது வேறு யாருக்கும் அதில் ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு அடுத்தால் அந்த ஆன்சரை அவங்களுக்கு அதில் டைப் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க எழுதி கொள்வாங்க. அவங்க கேட்க நீங்கள் எழுதி விடுங்க, அப்புறம் பார்த்து எழுதி கொள்வாங்க. நான் அதை பார்க்க தேவையில்லை. ஓகே தானே? டைமுக்கு முடிச்சு கொள்ளலாம் போகும். ரைட், ஓகே. அடுத்தது வாதமுறை கல்வி தத்துவம் 28 29வது மதிப்பீடு மற்றும் கணிப்பீடு ஆகிய எண்ணக்கருக்களை விளக்குக என்கின்றது. மதிப்பீடு என்பது ஏதாவது ஒரு செயற்பாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் முறையான செயல் ஒழுங்கு. ஏதாவது ஒரு செயற்பாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் முறையான ஒரு செயல் ஒழுங்கு தான் மதிப்பீடு. என்ன ஒன்று, அதாவது ஏதோ ஒரு செயல் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் மதிப்பிடுறோம். ரைட், இவர் எத்தனை புள்ளி பெறார், இவர் எத்தனை, அதாவது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறத மதிப்பிடுறது. கணிப்பீடு என்பது மாணவன் தமது திறமைகளின் அடிப்படையில் உச்சமட்டத்திற்கு அல்லது சமூக எதிர்பார்ப்பு மட்டத்திற்கு அவன் ஒரு உச்சமட்டத்துக்கு போகணும், அல்லது ஒவ்வொரு சமூகத்துக்கும் வெவ்வேறான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த சமூகங்களோட எதிர்பார்ப்பில் டாப் லெவலுக்கு போகணும். ஒரு நார்மலாக தெரியும் தானே, ஒரு ஒரு பாடசாலை அடைவில் சில பாடசாலையில் உங்களுக்கு தெரியும், அந்த பாடசாலையில் நார்மலாக ஒரு 70 அப்படி எடுத்தாலும் ஓகே, அதான பாடசாலை. ஆனால் சில பாடசாலையில் பார்த்தீங்கன்னா ஹை, அதனால் உச்சபட்சமாக எல்லா ஓலை எடுக்கிற அளவுக்கு இருப்பாங்க. சமூக எதிர்பார்ப்பு வேறு இருக்கும். அப்போ கணிப்பீடு என்பது மாணவன் தமது திறமையின் அடிப்படையில் உச்ச மட்டத்திற்கு அல்லது சமூக எதிர்பார்ப்பு மட்டத்திற்கு கொண்டு வர உதவும் செயற்பாடுகள் தான் கணிப்பீடுகள். அவன் ஒவ்வொன்றாக கணிப்பிட்டு அவர்கள் இது பண்ணுறாங்க. மதிப்பீடு என்பது உங்களுக்கு தெரியும். மதிப்பீடு என்பது என்ன? ஓகே, சொல்லியிருந்தேன் நான். அதாவது ஒரு செயற்பாட்டிற்கு வெற்றியை தீர்மானிக்கும் முறையான ஒரு செயற்பாடு முறை. அடுத்தது இலங்கையில் கண்ணங்கரா யுகம் என அழைக்கப்படும் காலம் 1931 1947. இதுதான் கண்ணங்கரா யுகம் என்று அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் தான் அவர், அதாவது கண்ணங்கரா, CWW கண்ணங்கரா என்பவர். அவரை அடிப்படையாக வைத்து இது கண்ணங்கரா யுகத்தினுடைய காலம் என்று அறியப்படும். சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சராக நுகாவெல என்பவர் இருக்கார். அவர் தான் முதலாவது கல்வி அமைச்சர், இலங்கையினுடைய சுதந்திர இலங்கையினுடைய கல்வி அமைச்சர். 31 1880ஆம் ஆண்டு முதலாவது இந்து சமய பாடசாலை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? 31 யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் வண்ணார் பண்ணை என்று அழைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையிலே தான் முதலாவது இந்து சமய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 32 NCFSLM என்பதன் விரிவாக்கம் நேஷனல் கம்பிட்டன்சி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் லீடர்ஷிப். நேஷனல் competency framework for school leadership. School leadership, okay, மற்றும் leadership and management, right? பாடசாலை தலைமைத்துவ மற்றும் முகாமைத்துவத்திற்கான தேசிய சட்டகம். நேஷனல் கம்பிட்டன்சி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ரைட்? பாடசாலை தலைமைத்துவ மற்றும் முகாமைத்துவதற்கான தேசிய சட்டகம். நோக்க பண்புசார் விருத்தி என்பது நிறுவனம் ஒன்றின் பிரஜைகள் அல்லது உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தனது கூட்டு முயற்சியூடாக மட்டுமே அடையக்கூடிய அந்த அடைவு நிலையைத்தான் நாங்கள் அதாவது என்ன சொல்வோம், பண்புசார் விருத்தி என்போம். அதாவது நிறுவனம் ஒன்ற பிரஜை அல்லது உறுப்பினர்கள், அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கூற்றாக ஒன்றிணைந்து தனது கூட்டு முயற்சியூடாக மட்டுமே அடைகின்ற அந்த அடைவுகளை தான் நாங்கள் பண்புசார் விருத்தி என்று சொல்வோம், ரைட்? சிரேஷ்ட இடைநிலை தரங்களுக்குரிய புதிய பாடவிதானத்தின் 2 பகுதிகள் எவை? ரைட், அந்த அடிப்படையில் ரைட் 1 நோட் பண்ணிக்கணும். கட்டாய பாடங்கள் 6
சிரேஷ்ட இடைநிலைத்தரங்களுக்குரிய புதிய பாடவிதானத்தின் 2 பகுதிகளவை. ஒன்று கட்டாய பாடங்கள் 6, 2 தொகுதி பாடங்கள் 3. கட்டாய பாடங்கள் 6, தொகுதி பாடங்கள் அதாவது தெரிந்தானே தெரிவு செய்து கொள்ளக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தெரிவு பாடங்கள் 3. ரைட். அடுத்தது 35 ஸ்ரீலங்கா என்பதற்கான வரைவிலக்கணம். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை அமுல்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை வரைவு சட்டகமாகும். அதான் ஸ்ரீலங்கா என்பது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை அமுல்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை வரை சட்டகமாகும். இலங்கையினுடைய ஒவ்வொரு ஏனைய தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அத்தனை விடயங்களையும் இந்த சட்டகம் கொண்டிருக்கின்றது, கொள்கை ரீதியாக கொண்டிருக்கின்றது. 36 இலங்கை ஊடகத்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர், இலங்கையுடைய ஊடகத்துறையினுடைய தந்தை என்பவர் விஜயவர்தன. அவர் தான் தந்தைன்னு சொன்னால் இவர் தான் வந்துட்டு லேக் ஹவுஸ் அதாவது லேக் ஹவுஸ் நியூஸ் பேப்பரை ஆரம்பித்திருந்தார். நியூஸ் பிரஸ் அதாவது லேக் ஹவுஸ் ஆரம்பித்தவர். 37 மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது எதன் மூலமாகும் என்கின்ற கேள்வி. உங்களுக்கு தெரியும் 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமாக. உங்களுக்கு தெரியும் மொத்தமாக எத்தனை அரசியலமைப்பு திருத்தங்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளப்பட்டு வரும். இறுதியாக வந்த திருத்தங்கள் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள், அதில் என்னென்ன கமிஷன்கள் இருக்குது, கமிஷன்களில் மெம்பர்கள் 6, அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டி வரும். அந்த அடிப்படையில் 37வது 13 அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. 13வது திருத்தம் 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 1987ஆம் ஆண்டு அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அரசியலமைப்பு மாகாண சபைகள் உருவாக்கத்தில் பல்வேறு விடயங்கள் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதில் 3 முக்கியமான பட்டியல்கள் இருந்தன. 3 முக்கியமான பட்டியல்கள் இருந்தன உருவாக்கப்படும் போது, அதிகார ரீதியான பட்டியல்கள். அந்த வகையில் ஒன்று மாகாண பட்டியல், இன்னொன்று மத்திய பட்டியல், இன்னொன்று ஒத்தியங்கு பட்டியல். அதாவது அதிகாரங்களை பகிரும் பொழுது மாகாண பட்டியல் என்று சொல்லுகின்றது மாகாண சபைகள் தனித்து இயங்கக்கூடிய அதிகாரங்களை வழங்கியிருக்கின்ற பட்டியல் யாப்புறுதியாக. மற்றது மத்திய பட்டியல் என்பது மாகாண சபைகளுக்குள்ள இருந்த விடயமாக இருந்தால், அதாவது கிழக்கு மாகாணம் என்றால் கிழக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கிற விடயமாக இருந்தாலும் அந்த அதிகாரம் மத்திய அரசிடம் மாத்திரம்தான் இருக்கும். ஒத்தியங்க பட்டியல் என்பது சில விடயங்களில் இந்த மத்திய அரசு மாகாண அரசும் சேர்ந்து, உதாரணமாக கல்வி மற்றும் காணி விடயங்களில் இந்த 2 மத்திய அரசும் மாகாண அரசும் ஒத்தியங்குகின்றதாக இருக்கு. 32வது விடை தெரியுமா, நேஷனல் கம்பிட்டன்சி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தேன். யாராவது டைப் பண்ணி கொடுத்தவங்களுக்கு சொல்லியிருந்தவங்களுக்கு 3 பட்டியல்களும் இருக்குது. அப்போ அந்த உங்களுக்கு தெரியும் நம்ம தனிப்பட்டியல்னா உங்களுக்கு தெரியும் இதுவரையில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறது. மாகாண சபைகளில் போலீஸ் அதிகாரம் கொடுப்படலை, காணி அதிகாரம் முழுமையாக கொடுப்படலை, இந்த விடயங்கள். இப்போ போலீஸ் அதிகாரம் வழங்கப்படலை, அது உங்களுக்கு தெரியும் மாகாண போலீஸுங்கிறது இல்லை, அது மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுபோன்று மாகாண சபைகளுக்கு தனியே இருக்கின்ற அதிகாரங்கள் என்று வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் சுகாதார ரீதியான விடயங்களில் அப்படி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு, வீதி அபிவிருத்தி இவ்வாறான விடயங்கள் வழங்கப்பட்டு. அப்போ கல்வி மற்றும் காணி விதி அதிகாரங்களில் 2ம் ஒன்று இயங்குகின்றார்கள் தெரியும். பெரும்பாலான காணி விடயங்கள் தான் அதிகமாக வழங்கப்படாமல் இருக்கின்றது. கல்வி அதிகாரம் உங்களுக்கு தெரியும். மாகாண சபை ரீதியாக கல்வியில் உச்சகட்டமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். மாகாண கல்வி அமைச்சர் இருப்பார். அவர் இல்லாத அதிகாரம் ரீதியாக அங்கே மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் இருப்பார். மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் இருப்பார், மத்திய கல்வி அமைச்சு செயலாளர் இருப்பார். இந்த 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ணுகின்ற அதிகாரம் வாய்ந்த ஒரு முக்கியமான பதவி தான் மாகாண கல்வி பணிப்பாளர். மாகாண கல்வி பணிப்பாளர் உங்களுக்கு தெரியும். டிரெக்டர், ப்ரொவின்சியல் டிரெக்டர், பிடி என்று உடையவர்கள் அதிகமாக சொல்வார். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆசிரியர் ஆகுவதற்கு தகுதி பெறும் ஒருவருக்கு முன் சேவை பயிற்சி வழங்குவதற்காக கல்வி அமைச்சரால் அமைக்கப்பட்ட நிறுவனம். ஒரு ஆசிரியராக நீங்கள் தகுதி பெற்றால் அவருக்கு சேவை காலத்துக்கு சேவை காலம் முன் பயிற்சி என்று சொல்வார்கள். அந்த பயிற்சியை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் உங்களுக்கு தெரியும் தேசிய கல்வியியல் கல்லூரி. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த பயிற்சி செய்துவிட்டு அவர்களை தேசிய கல்வியியல் கல்லூரிகள் அவர்களை ஆசிரியராக அதில் பயிற்சி பெற்றவர்கள் ஆசிரியராக விளங்கப்படுவார்கள். நேரடியாக ஆசிரியர் பட்டதாரி நியமனங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு தெரியும் ஆசிரியருக்காக வந்துட்டு உங்களுக்கு பிஜிடிஐ டிப்ளமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். அது உங்களுக்கு தெரியுமா? பட்ட பின்படிப்பு என்ன? பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட்
டிப்ளோமா இன் எடுகேஷன் என்பது ஆசிரியர்கள் நீங்கள் ஆசிரியர் சேவைக்கு உட்புகுந்ததன் பிறகு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதாவது நேரடியாக ஆசிரியர் இதுக்கு உள்ளாக்கப்படுபவர்கள். ரைட். 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இலங்கையில் இருக்கின்றது. 16 பயிற்சி கல்லூரிகள் இருக்கின்றது, ட்ரைனிங் காலேஜஸ் இருக்கின்றது. ரைட். 19 16 இருக்கின்றது, நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 38வது 39 காப்பது சாதாரண தரத்தில் கட்டாயமாக கற்க வேண்டிய பாடங்கள் எவை? ரைட். ஒன்று மொழி, அதாவது தாய்மொழி மொழி. ரைட். முதலாவது மொழி என்று சொல்வார்கள். அடுத்தது ஆங்கிலம், கணிதம், வரலாறு, விஞ்ஞானம், சமயம் ஆகிய 6 பாடங்களும் கம்பல்சரி சப்ஜெக்டாக கருதப்படும். 40 இலங்கையில் செட் ஸ்கோர் புள்ளி முறைமை பயன்படுத்தப்படுவது எதற்காகவா? இலங்கையில் செட் ஸ்கோர் புள்ளி முறைமை பயன்படுத்தப்படுவது எதற்காகவாகும் என்பது நாட்டின் தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்காக, அவர்களை தரநிலைப்படுத்துவதற்காக, தெரிவு செய்யப்படுத்துவதற்காக, அதாவது அவர்களை ரேங்க் பண்ணுவதற்காக தான் செட் ஸ்கோர் புள்ளி முறைமை பயன்படுத்தப்படுகிறது. இந்த செட் ஸ்கோர் புள்ளி முறைமை உங்களுக்கு தெரியும். அதாவது பாடங்களுக்கு அதாவது ஸ்ட்ரீம்களுக்கு ஏற்ப வேறுபடப்படும். அந்த ஸ்ட்ரீம்களுக்கு இடையிலாக அதே புள்ளியை பெற்றவர்கள் செட் ஸ்கோர் அதே புள்ளியாக இருக்காது. ரைட். அதை ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் பொறுத்து வேறுபடுகின்றதாக அமையும். ரைட். 41 பாடசாலை கலை, அதாவது 41 மறை கலைத்திட்டம் என்பதனால் கருதப்படுவது. ரைட். மறை கலைத்திட்டம் என்பதால் கருதப்படுவது பாடசாலை முறைசார் கல்வி விருத்திக்கு, ரைட், அதாவது பாடசாலை முறைசார் கல்வி விருத்திக்கு புறம்பாக தேர்ச்சி விருத்திக்கு உதவுகின்ற செயற்பாடுகள், அதாவது அதான் மறை கலைத்திட்டம் என்பது. ரைட். நேரடியாக முறைசார் என்பது ஃபார்மல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு புறம்பாக தேர்ச்சி விருத்தி, மாணவர்களிடம் இருக்கிற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு தெரியும், அவருடைய புறக்கீர்த்திய செயற்பாடுகள் சார்பான விடயங்களை டெவலப் பண்ணுற, பேச்சாற்றலாக இருக்கலாம், கலை சார்பான ஆற்றலாக இருக்கலாம், அவருடைய விளையாட்டு சார்பான ஆற்றலாக இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் அவருடைய மறை கலைத்திட்டம் என்பதால் கருதப்படுவதாகும். முறைசார் கலைத்திட்டம் என்று சொல்கின்ற பொழுது, அதாவது முறைசார் கலைத்திட்டம் என்பது பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை முறையான பாடத்திட்டத்தோடு படிப்பிக்கப்படுகின்ற கலைத்திட்டம். அது எங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்ட இருக்கின்ற சிலபஸ், அதைத்தான் நாங்கள் முறையான கலைத்திட்டம் என்று சொல்லப்படும். முறைசாராத மலை கலைத்திட்டம் என்பது வயது வேறுபாடின்றி, குறிப்பிட்ட நிறுவன அமைப்பின்றி, ரைட், எல்லா விதமாக பெற்றுக்கொள்கின்ற கல்வி அறிவாகும். அந்த விடயத்திலே அவர்களுக்கான சிலபஸ் இருக்காது. அவர்கள் அதை தாண்டி வயதிலேயே பால் வேறுபாடு தாண்டி அவர்கள் டெவலப் பண்ணப்படுவார்கள். ரைட். ஒரு அரசியல் கூட்டம் மூலம் அறிவுடைத்தாலும் அது மறை கலைத்திட்டமாகவே கருதப்படும். எந்த ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொண்டாலும், உதாரணமாக, அதாவது அவர் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடங்களுக்கு மேலதிகமாக வேறுபடியங்கள் அறிவு பெற்றால் அவை அனைத்துமே மறை கலைத்திட்டமாகவே கருதப்படும். 42 இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் நிறுவனம், ரைட், யூஜிசி, ரைட், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், ரைட். யூஜிசி என்பது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. சாதாரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர், ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், இந்த விடயங்களை கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட். 43வது கேள்வி. இலங்கையின் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட மத்திய மகா வித்தியாலயம், மத்துகம மத்திய மகா வித்தியாலயம் 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மத்துகம மத்திய மகா வித்தியாலயம் 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 44 தகவல் தொழில்நுட்ப பாடத்துக்கான விசேட தேசிய கல்வியியல் கல்லூரியாக, ரைட், ருவன்புர தேசிய கல்வியியல் கல்லூரி காணப்படுகிறது. ருவன்புர தேசிய கல்வியியல் கல்லூரி. 45 தெற்காசியாவில் கல்வி அறிவு வீதம் கூடிய நாடுகள். 45 இலங்கை, மாலைதீவு, இந்த 2 நாடும் தான் தெற்காசியாவிலே கல்வி அறிவு வீதம் கூடிய நாடுகளாக கருதப்படுகிறது. அந்த விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்க்கின்ற பொழுது கல்வி அறிவு வீதம், எழுத்தறிவு வீதம், ரைட், தகவல் தொழில்நுட்பம், சம்பந்தமான விடயங்கள், அவருடைய ஹாப்பினஸ் இன்டெக்ஸ், ரைட், சந்தோஷ சுட்டன், மனித அபிவிருத்தி சுட்டன், அந்த மாதிரியான சுட்டன்களை நீங்கள் பார்த்து கொண்டு செல்லலாம். ரைட். 32வதுக்கான கல்வி விடை நான் சொல்லியிருந்தேன். 44வதுக்கான விடை ருவன்புர தேசிய கல்வியியல் கல்லூரி. ரைட். ருவன்புர தேசிய கல்வியியல் கல்லூரி. ரைட். ஓகே. 45 தெற்காசியாவில் கல்வி அறிவு வீதம் கூடிய நாடுகள்.
இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் மற்ற நாடுகளை பற்றி கொண்டு கொள்ளுங்கள். ஆக குறைவான கல்வி விகிதம் கூடிய நாடுகள் நான் சொல்லியிருந்தேன். அப்போ 46 இலங்கையில் தொழில்சார் தொழில்நுட்ப டிப்ளோமாக்களையும் பட்டங்களையும் வழங்கும் பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது ரத்மலான தொழில்சார் மற்றும் தொழில்நுட்ப டிப்ளோமாக்களை டிப்ளோமாக்களையும் பல பட்டங்களையும் வழங்குகின்ற பல்கலைக்கழகம். தொழில்சார் வொகேஷனல் யூனிவர்சிட்டி ரத்மலானவில் அமைந்துள்ளது. 47 பிலிப்பைன்ஸினால் வழங்கப்படும் ராமன் மக்செசே மக்செசே என்கின்ற விருது பிலிப்பைன்ஸ் நாட்டால் வழங்கப்படுகின்ற விருதினை பெற்றுக்கொண்ட இலங்கையர்கள் 3 இருக்கிறார்கள். அவருடைய 3 பேரையும் அவர்களுடைய 3 பேரும் ஏடி ஆரியரத்ன WD அமரதேவ மற்றும் ஜெயக்கொடி என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையிலே 47 ராமன் மக்செசே விருது என்பது சரியான பிலிப்பைன்ஸ் நாட்டினால் வழங்கப்பட்டு வருகின்ற விருது. இனம், மதம், பாலினம், தேசியம் என்பவற்றை பொருட்படுத்தாத ஒவ்வொரு துறைகளிலும் தனித்துவம் அடைந்தோருக்காக வழங்கப்படுகின்ற எந்தவித பாகுபாடுமின்றி வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு துறைகளையும் தனித்துவம் பெற்றவர்கள். இதான் ஆசியாவில் வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. ஆசிய நாளில் வழங்கப்படுற உயர் விருதாக கருதப்படுகிறது. 1957 வழங்கப்படுகின்றது. அப்போதைய பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ராமன் மக்செசேவினால் இந்த விருது வழங்கப்படும். அவர் தான் பிலிப்பைனுடைய 1950ஆம் ஆண்டு ஜனாதிபதி தான் இந்த விருதை ஆரம்பித்து வைத்திருந்தார். கபுக்கி மற்றும் நோ எனும் மரபு நாடக முறைகளை உருவாக்கிய நாடு ஜப்பான். இந்த கேள்வி இவ்வாறான வினாக்கள் தான் உங்களுக்கு தெரியும். பாஸ் பேப்பர்லேயே வந்திருந்த வினாக்களாக இருக்கும். கடைசியாக கேட்கப்பட்டவை 49 தகவல் தொழில்நுட்பத்திற்கு பிரசித்தி பெற்ற அமெரிக்க நகரம் எது? தகவல் தொழில்நுட்பத்திற்கு பிரசித்தி பெற்ற அமெரிக்க நகரம் உங்களுக்கு தெரியும். சிலிக்கன் பள்ளத்தாக்கு சிலிக்கன் வேலி என்று அழைக்கப்படுகின்ற நகரம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கின்றன. கணினி சார்பான விடயங்களுக்கு, ஆடை உற்பத்தி உணவு சார்பான விடயங்களுக்கு அவ்வாறான விடயங்களை நீங்கள் கண்டுகொள்ளும் போது பொறுக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நாங்கள் இதோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கோமோ இதில் இருக்கிற எல்லாரும் அதே எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்களாங்கிறது அது அப்படி நடக்கிறது இல்லை தான் மாற்றம் நாங்கள். ஆனால் எல்லாரும் எப்போவது ஒரு நாள் நாங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம்டா இந்த எஃபர்ட்டை நீங்கள் தொடர்த்தியாக இந்த தேடலை நீங்கள் மேற்கொண்டு விட்டே வரணும். நாங்கள் இப்போது 100 சொல்லித்தரோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு 10 வருமோ 20 எல்லாம் வரலாம். அப்போ நாங்கள் 1000 சொல்லித் தருகின்ற பொழுது நீங்கள் 1000 கற்கின்ற பொழுது உங்களுடைய அந்த 1000க்குள்ளே வருகின்ற பாசிபிலிட்டிஸ் நிகழ்தகவு கூடுதலாக இருக்கும். எனவே நீங்கள் எந்த அளவுக்கு தேடி கற்றுக்கொள்கிறீர்களோ நான் சொல்கின்ற தரவுகளை அவ்வாறு உங்களுக்கு தெரியும். நான் படிக்கின்ற பொழுதும் இவ்வாறாக ஒரு கேள்வி வந்தால் நான் அது சார்பாக மற்ற விடயங்களையும் தேடி பெற்றுக்கொள்வேன். இப்போ பிலிப்பைன்ஸில் ராமன் மக்செசே விருது என்றால் ஏனைய விருதுகள் உலகிலே வழங்கப்பட்ட ஃபேமஸ் விருது என்று அடிக்கின்ற பொழுது வரும். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ப்ரீமியம் ChatGPT-யாக இல்லாமல் இருந்தால் ஏனைய ChatGPT உங்களுடைய ப்ரீமியம் ChatGPT இருந்தால் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஃபோன் அதாவது நீங்கள் ப்ரீமியம் இல்லாத நார்மலாக விட்டுருந்தால் 2021-2 காலப்பகுதியில் வருகின்ற அப்டேட் அவ்வளவு தரும். உங்களுக்கு தேடுதலுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு தேடுவது கஷ்டமாக இருந்தால் ஜஸ்ட் ChatGPT-க்குள்ளே போய் இந்த இது சார்பாக இப்படி அதாவது உலகில் வழங்கப்படுகின்ற என்னென்னு சொல்கிறேன் முக்கியமான விருதுகள் தரவுகளை டேபிள் அடிப்படையில் அல்லது ஷார்ட் ஃபார்ம்ஸ் அடிப்படையில் தாண்டதுக்கு அப்படியே வரும். சும்மா ஒருத்தரம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ChatGPT இலகுவாக்கி அப்போ நாங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் எங்களுக்குள்ளே அதிகமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கும். ஈவன் பல்கலைக்கழக மாணவர்களோட இப்போ அதிகமாக எல்லா தேசிஸ் உட்பட ChatGPT-க்குள்ளால் தான் அதிகமாக உதவிகளை பெற்றுக்கொள்கிறாங்க. அதை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு கூகுளை விட பெட்டர் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி ChatGPT போன்ற நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். 48 ஓகே. சிலிக்கன் பள்ளத்தாக்கு சிலிக்கன் வேலி. இப்போ இலங்கையில் வந்துக்கிட்டு இந்த தகவல் தொழில்நுட்ப பிரசித்தி பெற்ற நகரம் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ஹோமாகம. இந்தியாவில் பெங்களூர் தான் தகவல் தொழில்நுட்ப நகரமாக கருதப்படுது. ஹோமாகம இலங்கையில், இந்தியாவில் பெங்களூர். மத்திய கால சிங்கள கலைகள் என்ற பிரபல நூலை எழுதியவர். மத்திய கால சிங்கள கலைகள் என்ற பிரபல நூலை எழுதியவர்
பேராசிரியர் எதிரி வீர சரச்சந்திரன். ரைட், இதுதான் மத்திய கால சிங்கள கலைகள் என்ற பேராசிரியர் எதிரி வீர சரச்சந்திரன். ரைட். 51 இலங்கையில் பனிஸ் மாமா என அழைக்கப்பட்ட கல்வி அமைச்சர். ரைட், இலங்கையில் பனிஸ் மாமா என்று அதிகமாக பாடசாலை மாணவர் சிறுவர்களால் சிங்கள பகுதியில் இருக்கிறார். அவரை பனிஸ் மாமா என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலத்தில் அவர் பாடசாலை மாணவர்களுக்கு அந்த பனிஸ் கொடுக்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவராக கருதப்படுகின்றார். பனிஸ் மாமா என்று அழைக்கப்படுகிறார். WD தகநாயக்க. ரைட், கல்வி அமைச்சர் WD தகநாயக்க. 52 பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் இருந்த அனைத்து நாடுகளையும் ஒரே தேசியமாக கருதி பிரிட்டனின் கலாச்சாரத்தை எடுத்து கூறும் நாவலின் பேர். பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இருந்த ஏனைய நாடுகள் கமன்வெல்த்தின் அடிப்படையில் இப்போது அந்த நாடுகள் சேர்ந்திருக்கின்றது. அந்த நாடுகள் அனைத்தையும் ஒரே தேசியமாக கருதி பிரிட்டனின் கலாச்சாரத்தை எடுத்து கூறும் நாவலின் பெயர். ரைட், தெரியும், இலங்கையில் எழுதப்பட்ட நாவல் அசன்பே சரித்திரம். ரைட், அசன்பே சரித்திரம் அறிஞர் சித்திலபையினால் எழுதப்பட்டது. அசன்பே சரித்திரம் அறிஞர் சித்திலபையினால் எழுதப்பட்டது. 53 உலகின் தொடர்பாடல் புரட்சி ஏற்படுத்துவதற்கு காரணமான இலங்கையில் வாழ்ந்த எதிர்காலவியலாளர். ரைட், இலங்கையில் தான் வாழ்ந்தவர். இலங்கையிலேயே மரணம் அடைந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், ஆதர்சி கிளார்க். ரைட், ஆதர்சி கிளார்க். ரைட், வானியல் நிபுணர். ரைட். 54 இலங்கையின் பல்கலைக்கழக வரலாற்றில் முதலாவது துணைவேந்தர் சர். ரைட், சர் ஐவர் ஜென்னிங்ஸ். முதலாவது அவர்தான் இலங்கையினுடைய பிரித்தானியர் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் பிரித்தானியர். முதலாவது இலங்கையினுடைய முதலாவது பல்கலைக்கழக வரலாற்று முதலாவது இலங்கை சார்ந்த துணைவேந்தர். ரைட், நிக்கலன் ஆட்டிகலன். ரைட். 55 உயர் தொழில்நுட்ப அறிவை உடைய திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தைக்கு வழங்கும் நோக்கி நான் உங்களுக்கு 54க்கு முதல் உங்களுக்கு சொல்லி வந்திருந்தானே. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு முதலாவது இலங்கையர், முதலாவது பல்கலைக்கழகம், முதலாவது கல்விய கல்லூரி, முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி தெரியும், மருதானை தொழில்நுட்ப கல்லூரி, டெக்னிக்கல் காலேஜ், அவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையுடைய முதலாவது வார விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டி வரும். 55 இலங்கை உயர் தொழில்நுட்ப அறிவை உடைய திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தொழிற்சந்தைக்கு வழங்கும் நோக்கில் 1971 ஆண்டு உருவாக்கப்பட்ட நிறுவனம் எது என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், நைட்டா நிறுவனம். அது 71 உருவாக்கப்பட்டு இன்றும் செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. தேசிய பயிலுனர் தொழிற்பயிற்சி அதிகார சபை, நைட்டா. ரைட், இப்போதும் அந்த நிறுவனம் தெரியும் உடைய பிரதேசங்களில் செயற்பட்டு வரும். தொழில் ஆண்மை விருத்தியை தொழிற்பறிவை டெவலப் பண்ணி அந்த மாணவர்களுக்கான டிப்ளோமாக்களை, உயரியர் சான்றிதழ்களை அவங்களுக்கு தெரியும். ரைட், NVQ லெவலிலான உயர் சான்றிதழ்களை வழங்குகின்ற நிறுவனமாக இருக்குது. ஸ்கில்ஸ் சார்ந்த டெவலப்மெண்ட்டை பண்ணி வெளிநாட்டு தொழிற்சந்தைக்கு அவங்களை வழங்குவாங்க. இந்த டிப்ளோமா இருக்கிறவர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தகுதிக்கான ஒரு சான்றிதழாக இந்த சான்றிதழ் பார்க்கப்படுகின்றது. 56 இலங்கை யுனெஸ்கோவில் அங்கத்துவம் பெற்ற ஆண்டு. ரைட், 1949 ஆண்டு. 14/11/1949 ஆண்டு. 1949 ஆண்டு இலங்கை யுனெஸ்கோவில் அங்கத்துவம் பெற்றிருந்தது. 57வது 2023 ஆண்டிற்கான உலக அறிவு குறியீட்டில் இலங்கையின் தரவரிசை. 57வது இலங்கையுடைய அறிவு குறியீட்டில் இலங்கையுடைய தரவரிசை 79. 58வது ஃபைபர் ஒப்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் அதிவேக இணைய இணைப்புகளை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனம். தெரியும், ஃபைபர் ஒப்டிக் தொழில்நுட்பம் என்பது உங்களுக்கு தெரியும். தற்போது உங்களுடைய ஜூம் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற இந்த வைஃபை உட்பட ரவுட்டர் தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பம், அதாவது இணைய அலையினை, தொலைபேசி அலையினை கடத்துகின்ற இதில் தடுமாறுகின்ற நிலைமையிலே குறைவாக 5G 4G என்கின்ற இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அல்ல. உண்மையாகவே இலங்கையினுடைய இணையத்தில் சேவையினுடைய வேகம், இன்டர்நெட் ஸ்பீடை அந்த அடிப்படையில் ஃபைபர் ஒப்டிக் என்பது உங்களுக்கு தெரியும். ஃபைபர் கம்பிகளை இதுகளின் ஊடாக நேரடியாகவே இணைப்புகளை வயர் ஊடாக, ஃபைபர் வயர் ஊடாக ஏற்படுத்துகின்ற
ஒரு செயற்பாடு தான் அது. நிறுவனம் திட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனம் தேசிய தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு. தேசிய தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, ரைட். நேஷனல் இன்ஃபர்மேஷன் ரெகுலேட்டரி கமிஷன், ரைட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெகுலேட்டரி கமிஷன். 59 இலங்கையில் தேசிய பாடசாலையில் இல்லாத பிரதேச செயலாளர் பிரிவுகள் இத்தனை உள்ளன. பிரதேச செயலாளர் பிரிவுகளில், ரைட், எந்த ஒரு தேசிய பாடசாலையும் இல்லாத 330 பிரதேச செயலாளர் பிரிவுகள். பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 123 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எந்த ஒரு தேசிய பாடசாலைகளும் இல்லை, ரைட். அதே நகர்ப்புறங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். 123 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தேசிய பாடசாலை எதுவுமே காணப்படவில்லை. இலங்கையில் அரச வர்த்தமானி வெளியிட ஆரம்பிக்கப்பட்டது எப்போது என்று கேள்வி. 60வது 15/3/1802. 1802ஆம் ஆண்டு முதலாவது அரச வர்த்தமானி, அதாவது கவர்மெண்ட் கெசட் உருவாக்கப்பட்டது, ரைட். அரச வர்த்தமானி கவர்மெண்ட் கெசட் 1802ஆம் ஆண்டு தான் உருவாக்கம். உங்களுக்கு தெரியும் 1802 காலப்பகுதி தான் உங்களுக்கு தெரியும். கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியுடைய அந்த காலப்பகுதி தான் உங்களுக்கு தெரியும். 61 பொறுப்புகளை பன்முகப்படுத்தும் படிமுறையில் ஒன்றாக கோட்டக்கல்வி அலுவலகங்கள் எப்போது ஆரம்பிக்கப்படும், ரைட். அந்த பழைய கல்விகளுடைய பொறுப்புகளை பல இடங்களுக்கு அதிகாரங்களை அல்ல பொறுப்புகளை விஸ்தரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் கோட்டக்கல்வி அலுவலகங்கள். அந்த அலுவலகங்கள் 1990ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது, ரைட். 1990, ரைட். 62 ரோம இலக்கத்தின்படி எம் என்ற எழுத்து குறிப்பது, ரைட். 1000, ரைட். 1000, ரைட். அதாவது உங்களுக்கு அந்த ரோமன் இலக்கம் தெரிகின்றதா என்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற ஒரு வினா. தெரியும் வி என்பது 5, எக்ஸ் என்பது எல் என்பது 10, டி என்பது 500, எம் என்பது 1000 என்கின்ற தெரிகிறது, ரைட். குற்றத்துடன் தண்டனையை தொடர்படுத்தும் முறைகளை விளக்கும் ஆவணம். குற்றத்துடன் தண்டனையை தொடர்படுத்தும் முறைகளை விளக்கும் ஆவணம் இதான இலங்கையினுடைய பீனல் கோடு என்று சொல்லப்படும், உங்களுக்கு தெரியும். அதாவது தண்டனை சட்டக்கோவை, ரைட். தண்டனை சட்டக்கோவை என்கின்றது இருக்கின்றது. மற்றும் அடுத்தது குற்றத்துடன் தண்டனையை தொடர்படுத்தும் முறைகளை விளக்கும் ஆவணம் தான் அது, ரைட். தண்டனையையும் குற்றத்தையும் சொல்கின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் சாட்சி தொடர்பான விடயங்களை, சாட்சி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்கின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் சான்று கட்டளை சட்டம், ரைட். சான்று கட்டளை சட்டம், எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ். இது பீனல் கோட், தண்டனை சட்டக்கோவை. அது சான்று கட்டளை, இந்த 2 விடயங்களும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒரு சாட்சி தொடர்பான ஒரு குற்றத்தை, ஒரு கிரைமை எண்பிப்பதற்கு, அந்த கிரைமை நீதிமன்றத்தில் எண்பிப்பதற்கு தேவையானது தான், அதாவது நிரூபிப்பதற்கு தேவையான சான்றுகளை தான் சான்று கட்டளை சட்டம், எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ், அல்ல ஆர்டினன்ஸ் குறிப்பிடப்படுகிறது, ரைட். இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த கட்டளை சட்டங்கள் மற்றும் சட்டத்துக்கு இடையிலான என்ன வித்தியாசம் என்றால், ஆர்டினன்ஸ் என்பது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட கட்டளை சட்டங்கள், அவற்றை நாங்கள் கட்டளை சட்டங்கள் என்று குறிப்பிடுவோம். அதான் அந்த ஆர்டினன்ஸ் என்பது. அதற்கு பின்னதாக வந்ததெல்லாம் எக்ட் என்று இருக்கும், அவை சட்டங்களாக கருதலாம். அப்போ நீங்கள் கட்டளை சட்டம் என்று வந்தால் நினைத்துக்கொள்ள அது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கும் என்று. 64 2023ஆம் ஆண்டிற்கான இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைப்படி பெண்களின் எழுத்தறிவு வீதம் 64, ரைட். பெண்களின் எழுத்தறிவு வீதம் 92.3, ரைட். 92.3. ஆண்களுடைய எழுத்தறிவு வீதம் 94.3, ரைட். சராசரியாக 93.3, ரைட். ரெண்டையும் கூட்டி பிரிச்சுட்டால் 93.3. சராசரி எழுத்தறிவு வீதம் 93.3. அதில் பெண்களுடைய எழுத்தறிவு வீதம் 92.3, ரைட். 2023 ஆண்டு வரல தானே விலங்கல்ல 23 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டு படினால் உங்களுக்கு தெரியும் நட்டாண்டு ஆண்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. கல்வி அறிவு ரிப்போர்ட்ஸ் ரீதியாக வரலத்தான் நட்டாண்டு ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நட்டாண்டு ஆண்டறிக்கை அந்த தரவுகளை அவங்க ஆண்டறிக்கை புழுவாக வெளியிடப்படலை, நட்டாண்டு ஆண்டறிக்கை வந்திருக்கு.
ரைட். அந்த அடிப்படையில் ரைட் அவர் கேட்ட, அதாவது நீங்கள் எல்லாத்தையும் மற்ற, அதாவது அந்த தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சொன்னால் உங்களுக்கு தெரியும், சமூக தரவு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்டாலையும் மத்திய வங்கியினாலையும் இடையில் வழங்கப்படும். நீங்கள் நேரடியாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நட்டாண்டு தொகையை உங்களுக்கு அறிவுக்காக போடப்பட்டிருக்கிறது. அது மாற்றமில்லை, இதிலும் 92.3 வீதமாகத்தான் இருக்கும். அடுத்தது 65 மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக அரசாங்கத்தின் கல்வி மீதான செலவு எத்தனை சதவீதமாகும்? ரைட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது உங்களுக்கு தெரியும், ஜெனரல் டொமஸ்டிக் ரைட் ப்ரொடக்ஷன், உள்நாட்டிலே உற்பத்திப்படுற மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதில் அந்த வீதத்தில் உற்பத்தியில் எவ்வளவு கல்வி வீதத்துக்கு செலவழிக்காங்க என்று பார்ப்பது தான் அந்த வீதம். அந்த வீதம் 2023 ஆண்டு படி 1.5 வீதம். ரைட். இதுவும் நட்டாண்டு ரிப்போர்ட்டின் படியான தரவாகும். ரைட். 1.5 வீதம் இலங்கையுடைய மொத்த ஜிடிபியில் 1.5% is being allocated for the educational expenditures. ரைட். 66 100 வீத எழுத்தறிவு கொண்ட நாடுகள் 3, 100 வீதமாக எழுத்தறிவு கொண்ட நாடுகள். ஒன்று ஃபின்லாண்ட், கிரீன்லாண்ட், நோர்வே. ஃபின்லாண்ட், கிரீன்லாண்ட், நோர்வே என்கின்ற 3 நாடுகளும் 100 வீதம் எழுத்தறிவை கொண்ட நாடுகளாக காணப்படுகிறது. இலவச பாடநூல்கள் எந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? இலவச பாடநூல்கள் எந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? நாங்கள் அந்த 76வது நீங்கள் சில விஷயங்கள் கோட் பண்ணிக்கிறோம். உலகில் 9 நாடுகள் மொத்தமாக 100 வீத எழுத்தறிவை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்றன. உலகில் 9 நாடுகள்: அண்டோரா, பின்லாந்து, கிரீன்லாந்து, லக்சம்பர்க், நோர்வே, உக்ரைன், உஸ்பெகிஸ்தான், ரைட், சரி, லெச்சன்ஸ்டீன். ரைட். அதாவது அந்த நாடுகள் தான் அந்த நாடுகள் 100 வீத எழுத்தறிவை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்றன. 67 இலவச பாடநூல்கள் எந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று சொன்னால் ஜே.ஆர். ஜெயவர்தனா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இலவச பாடநூல்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. ரைட். 68 வருடாந்த விடுமுறை நாட்கள் ஆசிரியர்களுக்கு எத்தனை நாட்கள்? ரைட். ஆசிரியர்களுக்கு வருடாந்த விடுமுறை நாட்கள் 41, அதாவது annual வெக்கேஷன். ரைட். 41 நாட்களாக இருக்கும். 69 இலங்கையில் மத்திய கல்வி அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் காணப்படுகின்ற பாடசாலை. ரைட். மத்திய கல்வி அமைச்சின் கீழ் நிர்வாகத்தின் கீழ் காணப்பட்ட பாடசாலை தேசிய பாடசாலையாக கருதப்படும். மாகாண கல்வி அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற பாடசாலையை மாகாண பாடசாலையாக கருதப்படும். மாகாண பாடசாலை ஒன்று தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்படுவதாக இருந்தால், தெரியும், பாடசாலை தேசிய பாடசாலையாக தரமப்படுத்தப்படுவதாக இருந்தால் அந்த பாடசாலை மாகாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அது மத்திய அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேசிய பாடசாலையாக இருக்கிறது. மாகாண பாடசாலையினுடைய நேரடி நிர்வாகங்கள் மாகாண அமைச்சினால், மாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஆளுநருக்கு உட்பட்டதினால் செயற்படுத்தப்படும். இந்த பாடசாலை உட்பட ஏனைய பாடசாலைகளை நேரடியாக கல்வி அமைச்சுடைய செயற்பாடுகள் 52, 52 விடைய அசன் பே சரித்திரம் அறிஞர் சித்திலப்பே. 53 ஆதர் சி கிளாக். 62க்கான விடை 1000. ரைட். 62க்கான விடை 1000. ரைட். அடுத்தது இலங்கையின் மத்திய கல்விக்கான பாடசாலை. ரைட். மாகாண பாடசாலைகள் இலங்கையுடைய மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகத்திற்கு காணப்படும். இலங்கையில் மிக பழமை வாய்ந்த கல்வெட்டாக கருதப்படுவது தோணிகல கல்வெட்டு. ரைட். இலங்கையில் மிக பழமை வாய்ந்த கல்வெட்டாக கருதப்படுவது தோணிகல கல்வெட்டு. தோணிகல கல்வெட்டு. நீங்கள் இலங்கையினுடைய உங்களுக்கு தெரியும் கலிங்கல் தொட்டி அவ்வாறான விடயங்கள், வரலாறு சார்பான விடயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டி வரும். இலங்கையினுடைய ரைட். 71 இரு சொற்பெயரீட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர். ரைட். ரைட். இரு சொற்பெயரீட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் கார்லஸ். ரைட். கார்லஸ். ரைட். 72 கல்வி என்பது அழுத்தங்களினின்றும் விடுபட்ட இயற்கை வளர்ச்சியாகும் என கூறிய கல்வி அறிஞர். ரைட். ஜீன் ஜக்யூஸ்
ரூசோ, ரைட். ரூசோ என்று எழுதினாலும் போதுமாக இருக்கும். ஜீன் ஜக்யூஸ் ரூசோ, ரைட். 73 இராமாயணத்தை எழுதியவர், ரைட். வான்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதினார். அதே போன்று கம்பராமாயணம். அதே இது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இது தேசிய ரீதியான என்பதால் இலங்கையினுடைய மிக பிரதானமான நூல்களை, அவ்வாறான நூல்கள், இலங்கையினுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகின்ற நூல்கள், அவ்வாறான நூல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையில் விவசாய பாடசாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். 75 இலங்கையின் கல்வி வரலாற்றில் முக்கியமான கல்வி சீர்திருத்தங்கள் நிகழ்ந்த காலப்பகுதிகள் 3 குறிப்பிடுகிறார். இலங்கையின் கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான கல்வி சீர்திருத்தங்கள் நிகழ்ந்த காலப்பகுதிகள் 3 குறிப்பிடுக. அந்த அடிப்படையிலே கல்வி சீர்திருத்தங்கள் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், வெள்ளை அறிக்கை, அவ்வாறான கல்வி வெள்ளை அறிக்கை விடயங்களோடு தொடர்பாக இலங்கையுடைய கல்வியிலே சிலபஸ் சார்பாக இலங்கையுடைய பாடசாலை முறைமைகள் தொடர்பாக கல்வி சீர்திருத்தங்களை செய்வார்கள். அந்த சீர்திருத்தங்கள் 3 குறிப்பிட நோம்பலாக 4 நாங்கள் சொல்லலாம். 43 47 காலப்பகுதியில் ஒன்றும், 72 76 காலப்பகுதியில் ஒன்றும், 81 84 காலப்பகுதியில் ஒன்றும், இறுதியாக நடந்த கல்வி சீர்திருத்தமானது 97 98 ஆண்டு காலப்பகுதி, 97 98 காலப்பகுதியில் தான் இலங்கையினுடைய கல்வி. அதற்கு பின்னர் எந்த ஒரு சீர்திருத்தமும், பல சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டிருந்தாலும் எந்த சீர்திருத்தம் அமல்படுத்தப்படவும் இல்லை, சட்டமாக்கப்படவும் இல்லை. 76 வாழ்வின் தொடக்கம் பற்றிய புதிய கொள்கையை வகுத்தவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான சர் பிரெட் ஹொலியுடன் இணைந்து செயற்பட்டவரும் உலக புகழ் பெற்றவருமான இலங்கை விஞ்ஞானியார். ரைட். வாழ்வின் தொடக்கம் பற்றிய புதிய கொள்கையை வகுத்தவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான சர் பிரெட் ஹொலியுடன் இணைந்து செயற்பட்டவர் சந்திர விக்ரமசிங்க, ரைட். அது இதுவும் உங்களுக்கு தெரியும், இவ்வாறான கேள்விகள் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள். இந்த கேள்வியும் இறுதியாக வந்திருந்த கேள்வியாகவும், வேறு வந்திருந்ததெல்லாம் வராது என்றதெல்லாம் இதில் இல்லை, வரலாம். சந்திர விக்ரமசிங்க. 77 புராதன இலங்கை தேசவட்டத்தை வடிவமைத்த பெருமை யாருக்குரியது? தொலமி, ரைட். தொலமி. அவ்வாறான விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இலங்கையினுடைய பண்டித் அமரதேவா அவ்வாறான இலங்கையுடைய தேசிய மாலைதீவனுடைய தேசிய கீதத்தை இசையமைத்தவர், இலங்கையுடைய தேசிய கீதத்தை இசையமைத்தவர். நான் அதற்கு அவ்வாறான விடயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பொதுவாக விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். 77 தொலமி. 78 இலங்கை தற்போது நடைமுறையில் உள்ள கட்டாய கல்வி வயதெல்லைக்கு முன்னர் நடைமுறையில் இருந்த கட்டாய கல்வி வயதெல்லை இப்போது அறிஞர் வயது 5 தொடக்கம் 16 வயது தான் தற்போது இருக்கின்றது. ஆரம்பத்தில் 2 வருடங்கள் குறைவாக 5ஆம் ஆண்டு 5 தொடக்கம் 14 வயது வரை கட்டாய கல்வியாக கருதப்பட, தற்போது 16 வரை பெரும்பாலும் வயது வரை கட்டாய கல்வியாக கருதப்படுகின்றது. 79 கொழும்பு ரோயல் கல்லூரி ஆரம்ப காலத்தில் எப்பேர் கொண்டு அழைக்கப்பட்டது? ரைட். கொழும்பு அகாடமி என்று அழைக்கப்பட்டது. கொழும்பு ரோயல் குறைத்தான் கொழும்பு அகாடமி என்று அழைக்கப்பட்டிருந்தது. இறுதியாக இலங்கையில் பௌத்த சபைகள் பற்றி ஆராய்ந்த தமிழ் அறிஞர், ரைட், கலாயோகி ஆனந்த குமார சுவாமி, ரைட். இவர் இலங்கையினுடைய பண்பாடும் கலாச்சாரம் என்கின்ற பிரதானமான ஆனந்த குமார சுவாமி நூலையும் ஒரு எழுதியவராக கருதப்படுகின்றார், ரைட். 7வது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு யுனெஸ்கோ சம்பந்தமாக சில விடயங்கள். 75வது 75வது 1943 47 வரை ஒன்று முதலாவது தேசிய கல்வி சீர்திருத்தம் உருவாகினது 1943 47. 2வது கடைசியாக நடந்த கல்வி சீர்திருத்தம் 97ஆம் ஆண்டு 98 காலப்பகுதியில். 3 கேட்டிருந்தாங்க, பெரும்பாலும் இந்த 2 தேவைப்படும். 57வது கல்வி 79 ரைட். ரேங்க் 79. யுனெஸ்கோ பற்றி நான் சில 194 அங்கத்துவ நாடுகளை கொண்டிருக்கின்றது, ரைட். இலங்கையில் வந்துட்டு அதில் 49ஆம் ஆண்டு இணைந்தது. யுனெஸ்கோவுடைய தலைமையகம் பிரான்ஸில் பாரிஸில் இருக்கிறது. 1945 தான் யுனெஸ்கோ உருவாகியது, ரைட். கல்விக்காக யுனெஸ்கோவின் பங்களிப்பு என்ற அடிப்படையில் அது ஒன்று எழுத்தறிவை முன்னேற்ற நோக்கமாக கொண்டு செயல்படும். 2வது தொழில்நுட்ப கல்வியையும் பயிற்சியையும் வழங்கும். 3வது ரைட் ஊடக சுதந்திரத்தையும் சுயாதீன ஊடக கட்டமைப்பையும் பாதுகாக்க கல்வி ரீதியாக. அடுத்து கலாச்சார
பல்லினத்தன்மையை பாதுகாக்கும். 5வது நிலையான வளர்ச்சிக்கான அறிவையும் கொள்கையையும் உறுதிப்படுத்தும். 6 அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதற்குமான கற்றலை உறுதிப்படுத்தும். இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு தெரியும் 4வது இலக்காக உங்களுடைய டெவலப்மெண்ட் கோல்ஸ், ரைட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோ சம்பந்தமான விடயங்கள். அதோடு உங்களுக்கு தெரியும் போஷண இதுகள் கொடுக்கப்படுகின்ற மதிய போஷணம், காலை ஆகாரங்கள் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள், அதற்காக வழங்கப்படுகின்ற அதை தொடர்புபடுத்தி நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள், அந்த விடயங்கள் எத்தனை பாடசாலைகள் தொடர்பான விடயங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு தொடர்பாக இனிமேல் SLES ஆக்களுக்கு கிளாஸ் இருக்காது. SLES ஆக்களுக்கு அதிகமாக